with the bob, with the bringing out pressure, rob with the monkey, coming to the latch up, pop, bringing it down, with the beat, with the bubbles on out, with the beat, with the beat, with the beat, bass, rob with the monkey, the bass, the beat, we're off it, fight, so. ஸோ வணக்கம் guys. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு கிரியேட் எஸ்எம்எம் பேனல். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் எரர் வந்தால் கம்பெனி பொறுப்பாகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சி பேனல் லாகின் பண்ணிக்கலாம். சி பேனல் டியூட்டோரியல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சி பேனல் ஓப்பன் ஆகணும். நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் மேனேஜரில் பப்ளிக் HTML அதில் போயிட்டு அப்லோட் கொடுங்க. அண்ட் தென் செலக்ட் ஃபைல். இப்போ டவுன்லோட் பண்ண ஸ்கிரிப்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அப்லோட் முடிஞ்சதும் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அப்லோட் ஆன ஸ்கிரிப்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்லோடு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் config.php அதை கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. இந்த இடத்துல நம்மளோட டொமைன் நம்ம போடணும். நீங்கள் பை பண்ண டொமைனை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் என்டர் பண்ணதும் கீழே உள்ள டேட்டாபேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணணும். இதுக்கு நமக்கு தேவையானது 3 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டாபேஸோட நேம், அண்ட் தென் யூசர், அப்புறம் பாஸ்வேர்டு. ஓகே, பேக் டு சி பேனல். சி பேனலுக்கு வந்துடுங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா MySQL டேட்டாபேஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டெக் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நம்ம டேட்டாபேஸ் நேம் காட்டிடும். இதை நான் நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கோ பேக் கொடுத்துட்டு அண்ட் தென் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆட் நியூ யூசர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதே இடத்துலையும் நான் டெக்குன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம யூசர் நேம். ஓகே, இப்போ நம்மளுக்கு யூசர் நேமும் கிடைச்சாச்சு. இப்போ நான் பாஸ்வேர்டையும் இதே என்டர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு பாஸ்வேர்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டட். கடைசியாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஆட் யூசர் டு டேட்டாபேஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ப்ரிவிலேஜ் கொடுத்துட்டு மேக் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஓகே, கோ பேக் கொடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சி பேனலுக்கு வந்துடுங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா PHP MyAdmin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம டேட்டாபேஸ் அப்லோட் பண்ணணும். ஓகே, நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் லெஃப்ட் சைடு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இம்போர்ட் கொடுங்க. இந்த இடத்துல தான் நம்ம டேட்டாபேஸ் அப்லோட் பண்ணணும். டேட்டாபேஸ் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் மேனேஜரில் இருக்கும். ஃபைல் மேனேஜருக்கு வந்துடுங்க. இப்போ ஒன் ஸ்டெப் பேக் போயிடுறேன். அந்த கீழே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ PHP MyAdmin அதே இடத்துக்கு வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துருங்க. இப்போ டவுன்லோட் பண்ண டேட்டாபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கான்ஃபிக் பண்ண வேண்டிய 3 விஷயத்தையும் கான்ஃபிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸோட நேம், அண்ட் தென் டேட்டாபேஸோட யூசர் நேம், அண்ட் தென் பாஸ்வேர்டு.
ஓகே, இதை முடிச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டட். இப்போ வெப்சைட் ரன் ஆகலை. இதுக்கான காரணம் பிஹெச்பி வெர்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணால. ஓகே, பிஹெச்பி வெர்ஷனை சேஞ்ச் பண்ண cPanelல பிஹெச்பி அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. இதில் மேனேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் டொமைனை செலக்ட் பண்ணிவிட்டு வெர்ஷனு 7.3 இல்லைனா 7.4க்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா பேஜ் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடும். இப்போ நான் அட்மின் பேனல் லாகின் பண்ணிக்கிறேன். உங்கள் டொமைன் பக்கத்தில் /admin அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா அட்மின் பேஜை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண டேட்டா பேஸில் இருக்கும். அதில் அட்மின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அட்மினோட யூசரும் அட்மினோட பாஸ்வேர்டும் இருக்கும். நான் இப்போ அதை என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் என்டர் ஆனதும் க்ரான் ஜாப் செட் பண்ணணும். க்ரான் ஜாப் செட் பண்ணால் அந்த ஓஎஸ்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரான் காட்டும். அதை ஃபஸ்ட்டு இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. பேக் டு cPanel, அதில் சர்ச் பண்ணுங்கள் க்ரான் ஜாப்ஸ்னு. க்ரான் ஜாப்ஸில் இதை கொடுத்துட்டு ஒன்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுங்க. இந்த கமாண்ட் லைனில் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது கமாண்ட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸுக்கு ஒரு டைம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த ரெண்டாவது கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் பேக் டு இதில் 5 மினிட்ஸ் தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதில் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸாக மாற்றிடுங்க. ஓகே, இப்போ கமாண்டையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், எஸ்எம்எம் பேனல் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ராப்பராக ரன் ஆகும். ஓகே, ஸ்கிரிப்டை பை பண்ணணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய்.